SBI PO 2026 கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? காலைல வந்து 1500 வேகன்சிக்கு வந்து நீங்கள் போட்டி போடலாம் அப்படின்னு ரெடி அப்படின்னா நான் ஒரு தரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஆப்டிடியூடுக்கு முக்கியமாக உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராகவே கண்டிப்பாக ஆப்டிடியூட் தான் இருக்க போகுது. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் எப்படி ஆப்டியில் வந்து நம்ம செம்மையாக ஸ்கோர் பண்ணி ஆப்டி வந்து தட்டி தூக்குறது, அதுதான் இந்த வீடியோஸில் வந்து நான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி எலைட் பாஸ் வந்து நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். SBI PO அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. எலைட் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பேங்க் எக்ஸாமுக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான செஷன், மெயின்ஸ்க்கான செஷன், அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ முதற்கொண்டு நம்ம இதில் வந்து எலைட் பாஸில் கவர் ஆயிரும். முக்கியமாக ப்ராக்டிஸ் PDF கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 கொஸ்டினுக்கு மேலே வந்து ப்ராக்டிஸ் PDF இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம எலைட் பாஸ் வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா பேர் வந்து இந்த டைம் வந்து பார்த்துருப்பீங்க. எப்பயுமே உங்களுக்கு லாஸ்ட் டைமும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரிலிம்ஸில் நிறைய பேருக்கு அவேர் இருந்திருக்காது. பொதுவாகவே நம்ம வந்து SBI POவில் வந்து நம்ம வந்து IBPS POலாம் பார்த்தீங்க அப்படின்னா 35 இருக்கும். இது வந்து 30 இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா SBI PO ப்ரிலிம்ஸில் கான்ஸுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் 30 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீசனிங் வந்து 30 கொஸ்டின் 30 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வந்து 20 மினிட்ஸ். எப்படி கொஞ்சம் பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். அதே 20 நிமிஷத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். 20 நிமிஷத்தில் நம்ம வெறும் 30 கொஸ்டின் தான் போட போகிறோம். எப்பயுமே நம்ம IBPS POலாம் 35 கொஸ்டினுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வெறும் 30 கொஸ்டின் தான் இதில் போட போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. இந்த 30 கொஸ்டின்மே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ 5 சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ஷோராக வரும். ஓகேவா? 5 சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ஷோராக வரும். இதில் வந்து 3 DI கேட்பான். ஸோ 2 DI வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டேபிள், ஒரு பை சார்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ், இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு DI கேட்பான். அது போக வந்து ஒரு கேஷ்ல DI கேட்பான். சரியா? உங்களுக்கு எவ்வளோ மார்க் ஆச்சு? ஸோ 5 இது ஒரு 15. ஸோ 20 மார்க் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 5 அப்ராக்சிமேஷன் அப்படின்னா ஒரு ஸ்லாட்டில் 5 அப்ராக்சிமேஷனுக்கு பதிலாக 5 ராங் நம்பர் இருக்கலாம். எல்லாம் ஒரு ஸ்லாட்டில் வந்து 5 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்பீட் மேக்ஸில் வந்து நீங்கள் எல்லா ப்ரிலிம்ஸ் மாதிரியுமே நீங்கள் வந்து ஒரு 15 20 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிடாதீங்க. ஏன்னா இது SBI PO அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஷாராக 2 DI வரும். அது போக வந்து ஒரு கேஷ்ல DI வரும். அப்படிங்கிறப்ப இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ் வரும். அப்படிங்கிறப்ப 15 ஒரு 5 20, அதுக்கப்புறம் 10 கொஸ்டின் அப்ளிகேஷனில் வரும். அப்படிங்கிறப்ப 30 கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இந்த பேட்டர்னில் தான் ஒரு 95% வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா டைம் இந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறையா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எப்படி இருக்கும் அப்படின்னா DI அண்ட் அப்ளிகேஷன் சம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மெயின்ஸ் போனாலுமே உங்களால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 30 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா டைட்டில் எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆப்டிடியூடுன்னு கொடுக்காம DI தான் கொடுத்துருக்கான். ஸோ உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு SBI POவில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் வந்து DIக்கு அதிகமாக இருக்கும். எல்லாமே DI வந்துடாது, பட் மெஜாரிட்டி DI வரலாம். ஒரு 4 செட் DI கேட்கலாம், 2 குவான்டிட்டி பேஸ்ட், ஒரு 3 ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ். அப்போனா ஈச் கொஸ்டின் கேரி 2 மார்க்ஸ் இருக்கிறதுனால இங்கெல்லாம் சத்தியமாக சிம்பிளிஃபிகேஷன்லாம் நினச்சே பார்த்துறாதீங்க. சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வராது. மேபி ஏன்னா உங்களுக்கு நியூ பேட்டர்னில் ராங் நம்பரில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 2 கொஸ்டின் வந்து நியூ பேட்டர்னில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இப்போ வர பேட்டர்னில் வந்து கேட்கலாம். அது போக வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இங்கேயுமே வந்து ஒரு 18 மார்க்ஸ்க்கு வந்து, ஸோ அவுட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸில் வந்து ஒரு 18 மார்க்ஸ் வந்து DI பேஸ்டாக இருக்கும். மிச்சம் 12 கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்லினியஸாக இருக்கும். அந்த மிஸ்லினியஸில் வந்து ஒரு 2 ராங் நம்பர், 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே டஃப் லெவலில் இருக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்க போகிறான். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு அடுத்த அப்கமிங் மெயின்ஸில் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து இந்த 60 days வந்து என்ன பண்ணணும்? எப்பவுமே இந்த கட் ஆஃப்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, மேக்ஸிமம் ஆகாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். நீங்கள் இப்போயே வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நமக்கு 2025 வந்து நமக்கு 575 வேகன்சி தான் இருக்குது. இந்த டைம் 1500 வேகன்சி இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகலாம். அதே மாதிரி மெயின்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட
100க்கு லாஸ்ட் இயர் வந்து அவுட் ஆஃப் 250க்கு 75னா, ஆமாம், அவுட் ஆஃப் 250க்கு 75னா இதுவுமே வந்து கம்மியாகலாம். ஸோ மேக்ஸிமம் இப்போ நீங்கள் கட் ஆஃப் பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு இது கட் ஆஃபுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கணும். இதை வச்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எவ்வளோ நிறையா பேர் கேட்குறது கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அது இருந்துட்டு போகுது. நம்ம எப்பயுமே 100% வந்து அக்யூரஸியாக கொடுக்கணும்னு மட்டும் நினைங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் 35 கொஸ்டின் போட்டால் கூட ப்ரிலிம்ஸில் சொல்கிறேன், சாரி 35 மார்க்ஸ் ஓவராலாக, இப்போ 35 மார்க்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு 40 மார்க் வரலாம் அக்யூரஸியாக போடுறீங்கன்னா. ஒரு 50 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கோர் 56ன்னு வரலாம். ஏன்னா நார்மலைசேஷன்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப அக்யூரஸியாக போகணுன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு வந்து 55 கட் ஆஃப் இருக்குது, பட் நீங்கள் வந்து 50 தான் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஆனால் 50மே அக்யூரஸியாக போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கோர் வந்து 56 வரலாம். புரியுதா? இது எல்லா பேத்துக்கும் நடந்திருக்கு, நிறைய டைம் நடக்கும். ஸோ அதனால் கட் ஆஃப் பற்றி ரொம்ப திங்க் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும், நான் ஜஸ்ட் ஒரு ஷோ பண்ணுறேன் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு. தான் உங்களுக்கு பேங்க் எக்ஸாமில் காலங்காலமாக கேட்டுட்டு கொண்டுட்ருக்க டாப்பிக்கு. ஓகே, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஐ வந்து கம்பல்சரி வந்து சால்வ் பண்ணணும். அது வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்லே இருக்கணும், மெயின்ஸ் லெவல்லே இருக்கணும். இது ஷாராக வந்து நீங்கள் அடுத்து SBIPO மெயின்ஸ் எழுதுகிற அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் பண்ணணும். ஓகேவா? ஸோ டெய்லியுமே ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு டிஐ, மெயின்ஸ் லெவலில் ஒரு டிஐ. கண்டிப்பாக அப்படி பண்ணுறப்ப அடுத்து எப்படி மெயின்ஸுக்கு ஒரு 100 நாள் இருக்கும். அப்படிங்கிறப்ப 100 டிஐ வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ராஜெக்ட்க்கு 100 டிஐ கொடுத்துருப்போம். எல்லாமே SBIPO, IBPSPO மெயின்ஸ் லெவலில் இருக்கும். அந்த டிஐ பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் SBIPOவில் வந்து நாட் ஓன்லி SBIPO, அப்கமிங் எல்லா மெயின்ஸ்லையுமே டிஐ சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இந்த ஸ்கொயர்ஸ் நல்லா படித்து வச்சுக்கோங்க, க்யூப்ஸ் படித்து வச்சுக்கோங்க. டேபிள்ஸ் வந்து 1 to 20 வரைக்கும் கம்பல்சரி படிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 9s 72ன்றுவீங்க, பட் 18 into 19னா தெரியாது, 17 into 16னா தெரியாது. இதுவுமே நீங்கள் கம்பல்சரி படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூஸ் வந்து 1லேருந்து 1/25 வரைக்கும் படிச்சுக்கணும். 1/1, 1/3னா என்ன, 1/7னா என்ன, 1/11னா என்ன, 1/21னா என்ன, 3/11னா என்ன, இதெல்லாமே நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் வேல்யூஸ் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நிறையா டாபிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் வந்து நிறையா பேர் கிளியர் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் நான் ஆப்டியில் வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து நான் பார்த்தது கூட கிடையாது, என் வாழ்க்கையிலே வந்து அலிகேஷன் மிச்சர் வரைக்கும் நான் போட்டதே கிடையாது, ஆனால் இப்போ வந்து நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டேன், பைப்ஸ் அண்ட் கிறிஸ்டன் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் எனக்கு சுத்தமாகவே தெரியாது, ஆனால் நான் வந்து ஆப்டியில் ஓரளவு நல்லா படிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு ஆப்டியில் ஒரு 15-18 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லா டாபிக்ஸ்க்குமே நமக்கு தெரியணும்னு கிடையாது. எல்லா டாபிக்ஸுமே நமக்கு வந்து 100% வந்து நமக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு டாபிக்ஸை சூஸ் பண்ணி படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்துருக்கணும், ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் ரேஷியோ, இது ஒரு ஈஸியான டாபிக்ஸ் கூட. தென் ஆவரேஜ், ஏஜஸ், இந்த 4 டாபிக்ஸுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரேஷியோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பும் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து SICI, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில், பேங்க் எக்ஸாமில் வரும். இந்த பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் SICI பேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்ட் டிஐயும் வரும். அப்படிங்கிறதுனால இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஒரே டாபிக் தான், தனித்தனியாக கம்பல் பண்ணி படிக்க வேணாம். டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் அலிகேஷன் மிக்சர், அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ், ஃபைனலாக வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் வந்து நிறைய பேர் டாபிக்ஸ் பார்க்குறதே இல்லை, 3 டாப்பிக்கும் சீரியஸாக. ஸோ ஏன்னா சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, கேட்காம இருக்காங்க. பட் ஆனால் ப்ராபபிலிட்டியில் நிறைய டிஐ கேட்பாங்க. நான் சொல்கிறது வந்து இதை நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வீக்கு எனக்கு கான்ஸே பிடிக்காதுங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதில் வந்து இந்த டாபிக் பெர்முடேஷன் காம்பினேஷன், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், மென்சுரேஷன், அதுக்கப்புறம் வந்து ட்ரைன்ஸ் ஈஸி தான், அலிகேஷன் மிக்சர், இந்த மாதிரி ஒரு 5-6 டாப்பிக்கை வந்து ஒரு 3 டாபிக் 4 டாப்பிக்கை வந்து கம்பல்சரி வந்து ஸ்கிப் பண்ணு நினச்சிங்கன்னா கூட
பண்ணிடுங்க. அதை யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எனக்கு கான்ஸ் சுத்தமாக பிடிக்காது, பட் இதை 4 டாபிக் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு ஜாம்பவானாக இருக்கணும். ரொம்ப இதில் வந்து நம்ம வந்து நிறையா சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப உங்களால் கான்ஸில் வந்து ஒரு ப்ரிலிம்ஸில் 30 கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னா உங்களால் வந்து ஒரு 20 வரைக்கும் வந்து போட முடியும். அதே மாதிரி மெயின்ஸில் வரப்போ உங்களால் வந்து ஒரு 10-12 மார்க் வந்து வாங்க முடியும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு 40 ஒரு எப்படி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 60 days இருக்கும்பா, சரியா? ஸோ மெயின்ஸ் அப்படின்னா அங்கேருந்து வந்து ஒரு 35 days இருக்கும், இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு 40 days இருக்கும். மேக்ஸிமம் 45 days இல்லை 35 days இருக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் ஃபுல்லாகவே இப்போ SBIPO நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ப்ரிலிம்ஸ் நடக்குது அப்படின்னா 60 நாளுமே உட்காந்து ப்ரிலிம்ஸே படிக்கவே கூடாது, சரியா? ஏன்னா அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து டைம் இருக்காது. உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கணும். ஓகேவா? பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த டாபிக் வைஸ் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டெய்லியுமே நம்ம நிறையா யூடியூப்பில் கொடுத்துருக்கோம், எக்கச்சக்கஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்த்தாலே இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 60 days வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு வந்து அதிகமான டைம் ஒதுக்கணும். அதாவது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா 3:1 ரேஷியோவில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது 3 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் படிக்கணுமானா அப்படி கிடையாது, 3 மணி நேரம் மெயின்ஸ் படிக்கணும், 1 மணி நேரம் தான் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கணும். ஸோ இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். மெயின்ஸுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். இல்லை சார் நான் ரொம்ப ஃப்ரெஷரு, நான் இப்போ தான் பேங்க் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்களும் வந்து SBIPO கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம், இந்த வருஷமே வந்து அடிச்சிடலாம் அப்படின்னா சத்தியமாக உங்களால் கிராக் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம். நான் ஃபேக்டை சொல்கிறேன். எப்படி ஒரே இந்த ஃப்ரெஷர்னால் யாருன்னா இப்போ தான் நான் பேங்க் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மேலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு ஆகஸ்ட்டில் இல்லைனா நவம்பரில் வந்து எனக்கு வந்து மெயின்ஸ் இன்டர்வியூ வந்துடும் அப்படின்னா 4 மாதத்தில் SBIPO வந்து கிராக் பண்ண முடியாது. ஃபேக்டை சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்க விரும்பலை. கரெக்டாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ணவங்க இருக்காங்க. யார் இருப்பாங்க அப்படின்னா IBPS கிளர்க் கிராக் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 4 மாதத்தில் SBIPO இன்றைக்கி தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கிராக் பண்ணுறது கஷ்டம். ஸோ பட் நான் ஃபேக்டை சொல்லிடுறேன். நான் உங்களை வந்து கம்பல்சரி நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலான்னு ஹோப் கொடுக்க விரும்பலை. ஓரளவு நான் ஒரு 6-7 மாதமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாமே பேசிக்ஸ்லாம் ஓரளவு கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக கிளிக் ஆகும். 3:1 ரேஷியோ அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரம் மெயின்ஸ் படிக்கணும், 1 மணி நேரம் ப்ரிலிம்ஸ் படிக்கணும். இப்போ 8 hours ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நீங்கள் 6 மணி நேரம் மெயின்ஸ் படிக்கணும், 2 மணி நேரம் வந்து ப்ரிலிம்ஸ் படிக்கணும். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு நிறையா மார்க் டெஸ்ட், டெய்லியுமே வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி மெயின்ஸுக்கு அப்படின்னு வரப்போ நிறையா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும், மார்க் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க் டெஸ்ட் எடுத்திங்கன்னா சத்தியமாக வந்து வெக்ஸ் ஆகிடுவீங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுக்கணும், மெயின்ஸ் லெவலில் செக்ஷன் வைஸ் டெஸ்ட் எடுக்கணுமே தவிர இப்போயே உட்காந்து நான் மெயின்ஸ் லெவலில் மார்க் டெஸ்ட் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக கடுப்பாகிட்டு பேங்க் எக்ஸாம் படிக்கிறதே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். பட் மெயின்ஸுக்குன்னு வரப்போ நிறையா டெய்லியுமே நான் மினிமம் 1 DI சொன்னேன், 3 DI சால்வ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு மெயின்ஸ் லெவல் ஒரு 50 டேட்டா சஃபிஷியன்சி எடுத்து சால்வ் பண்ணலாம். செக்ஷன் வைஸாக டாபிக் வைஸாக நீங்கள் வந்து நிறையா மெயின்ஸுக்குன்னு சால்வ் பண்ணணும். ஓகேவா? இப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இல்லைனா ப்ரிலிம்ஸ் நடுவிலேயே உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு டெஸ்ட் மட்டும் எடுத்து பாருங்கள், ரொம்ப பெருசாலாம் எடுக்க வேணாம். அதே மாதிரி மெயின்ஸுக்கு அதுக்கப்புறம் ஒரு 30 நாள் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு 3 மார்க் டெஸ்ட்டே நீங்கள் எடுத்தாலே போதும். ஒரு 3க்கு மெயின்ஸுக்கு பக்காவான மார்க் டெஸ்ட் ஃபுல்லாக உட்காந்து டெடிக்கேட்டடாக ஒரு 3 மார்க் டெஸ்ட், மொத்தமே ஒரு 5 மார்க் டெஸ்ட் சொல்கிறேன். 90 நாளையில் அடுத்து வரப்போ 90 நாளையில் மெயின்ஸுக்குன்னு நல்லா ப்ராப்பராக ஒரு 5 மார்க் டெஸ்ட் எடுத்தாலே போதுமானது. ஏன்னா மெயின்ஸ் அப்படிங்கிறப்ப நிறையா செக்ஷன் டெஸ்ட், டாபிக் டெஸ்ட் அப்படி போடுறது தான் உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கும். அந்த சப்ஜெக்ட் மேலே வந்து உங்களுக்கு வெறுப்பு வராது. ஓகேவா? ஓகே.
ஸோ கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ்பிஐபி வந்து கிளியர் பண்ணலாம். இன்னொன்று எனக்கு எக்ஸ்ட்ரீம் கேஸ் சொல்கிறேன், மார்னிங் கூட சொல்லியிருந்தேன். என்னால் கிளியர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் எஸ்பிஐபிஓ ப்ரிப்பேர் பண்ணாமையோ அப்ளை பண்ணாமையோ இருந்துடாதீங்க, ஒரு ட்ரை கொடுங்க. ஏன்னா இருக்கிறதுலே டஃபஸ்ட் லெவல் எக்ஸாம் ஏன்னா எஸ்பிஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒருவேளை நம்ம எஸ்பிஐபிஓ லெவலில் நம்ம வந்து மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்மளால் ஈஸியாக ஆர்ஆர்பிபிஓவோ ஐபிபிஎஸ்பிஓவோ ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸோ, நிறைய பேருக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் கூட கிளியர் பண்ண முடியாமல் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த எக்ஸாம்ஸ்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்ளிகேஷன் சம்ஸெல்லாம் ஒரு புரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. சும்மா ஏதோ படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிப்பாங்க ஃபார்முலா வச்சுலாம், அப்படி படிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக டாபிக் வைஸ் புரிஞ்சு படிங்க. என்னோட கேட்டகரி செஷன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும்னா நிறையா ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் ஒரு 4-5 சம்மில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு டாபிக்ஸ் முடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வீடியோ கோர்ஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ டைம் அண்ட் ஒர்க் லேர்ன் பண்ணிட்டீங்க. இது ஒரு 6 மாடல் இருக்கும். வேஜஸ் பேஸ்டு, எஃபிஷியன்சி பேஸ்டு, ஆல்டர்னேட் டேஸு, அதுக்கப்புறம் லீவிங், ஜாயினிங், ஒரு 6 மாடல் இருக்கும். அப்படின்னா திரும்பி இந்த 6 மாடல் ஒரு 6 மாடலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப அது ஒரு டைம் அண்ட் ஒர்க் முடிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு பேசிக்ஸ் லெவலில், ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் லெவலில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 150 கொஸ்டின்ஸ் மினிமம் ஒரு டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணாலே அந்த டாபிக்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கிறப்ப சரி, என்னோடய வீடியோஸ் பார்க்குறப்ப சரி, இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு 60 டேஸில் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் மெயின்ஸுக்கு இங்கே நிறையா படிக்க ஆரம்பிங்க. உங்கள் ப்ரிப்பரேஷனை ரொம்ப சீரியஸாக பண்ணுங்கள். அசால்ட்டாக இருந்து தொலையாதீங்க. உங்களை தான் சொல்கிறேன். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னா டைம் ஓடிடும். நிறையா பேர் வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியில் வர பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. ஒருத்தவங்களாம் அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் என் ஃபேமிலியும் அதான் வந்து ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்குகிறோம். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து பீடி சுற்றுவாங்க, அவங்க அப்பாவுமே சேம் தான், ஏதோ நொங்கு வியாபாரம் பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பீடி சுற்றுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப வரும். அவங்களுக்கு கேன்சர் வர கூட சான்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா ஸ்மோக் பண்ணாலே வரும். அப்படிங்கிறப்ப வேலையே அதுதான். நிறைய கிராமத்துலலாம் சுற்றிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பார்ட் டைமாக வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, அப்பா அம்மா இல்லாமல் படித்தவங்க, ஸ்விக்கியில் வேலை பார்த்துட்டே படித்தவங்க, நிறையா பேர் வந்து கஷ்டப்பட்டு படித்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால் சீரியஸாக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சும்மா விளாட்டுத்தனமாக ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ. வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் கீழே வந்து நம்ம கேஆர் லாஜிக் சக்ஸஸ் மீட்டில் சார் கண்டிப்பாக மீட் பண்ணணும் சார், ஐ கேன் சார், ஐ வில் அச்சீவ், ஐ வில் கிளியர் எஸ்பிஐபிஓ, எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் அவார்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட். இப்படி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டடி பிளானர் ஆகட்டும் சரி, உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான நிறையா வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.